உங்களுக்கு இரும்புச்சத்து குறைவு என சொல்லி மாத்திரைகளும் உணவு ஆலோசனைகளும் அளித்து உங்களை அனுப்பியிருந்தா நீங்க மட்டும் தனியல்ல. இந்த நிலை ஒவ்வொரு ஆண்டும் கோடிக்கணக்கான இந்திய பெண்களுக்கு நடக்குது. ஆனா ஒரு கேள்வி எழுகிறது, மாதந்தோறும் இவ்வளவு ரத்தம் ஏன் வெளியேறுகிறது? பல பெண்களுக்கு இதற்கு கருப்பை நார்த்திசுகள் தான் காரணம். சாதாரணமான, ஆபத்தற்ற, எளிதில் குணப்படுத்தக்கூடிய மறைந்திருக்கும் ஒன்று. பல ஆண்டுகளாக இந்த இரத்த சோகைக்கு சிகிச்சை அளித்தும் அதன் காரணத்தை நாம் கண்டறியவே இல்லை. கருப்பை நார்த்திசுகள் என்பவை கருப்பை தசைச்சுவரில் வளரும் புற்றுநோய் அல்லாத கட்டிகள். இவை ஈஸ்ட்ரஜன், புரோஜெஸ்டெரான் ஹார்மோன்களால் வளர்கின்றன. ஒரு பெண் 50 வயதில் 60 முதல் 80 விழுக்காடு வரை பெண்களுக்கு ஒரு நார்த்திசுவாவது இருக்கும். பலர் இதை உணர்வதில்லை, ஏனெனில் பெரும்பான்மையான நார்த்திசுகள் எந்த அறிகுறிகளையும் தருவதில்லை. நார்த்திசைகள் பாதிப்பை தீர்மானிப்பது அளவு அல்ல, அவற்றின் இடமே. கருப்பை உள்ளக சப்மியூகோசல் நார்த்திசைகள் அதிக இரத்த போக்கையும் கருத்தரிப்பு பாதிப்பையும் உண்டாக்கும். தசை சுவர் இன்ட்ராமியூரல் நார்த்திசைகள் இரத்த போக்கும் அழுத்தமும் ஏற்படுத்தும். வெளிப்புறத்தில் உள்ள சப்சரோசல் நார்த்திசுகள் அடிக்கடி சிறுநீர் கழித்தல், மலச்சிக்கல் மற்றும் முதுகுவதியை உண்டாக்கும். அளவு மட்டும் அறிகுறியை கணிக்க முடியாது, இடம் தான் கணிக்க முடியும். உங்கள் உடல் பெரும்பாலும் தெளிவாவே தகவல் தெரிவிக்கும். உங்கள் மாதவிடாய் முறையில் ஏற்பட்ட முக்கியமான மாற்றமே அந்த அறிகுறி. 7 நாட்களுக்கு மேல் நீடிக்கும் மாதவிடாய், மணிக்கு ஒரு முறை பேட் மாற்ற வேண்டிய அதிக இரத்த போக்கு, பெரிய கட்டிகள் வெளியேறுதல் ஆகியவை அறிகுறிகள். இரத்த போக்குடன் அடிவயிற்று கனம், அடிக்கடி சிறுநீர் கழித்தல், மலச்சிக்கல், வயிறு வீக்கம் மற்றும் இரத்த இழப்பால் ஏற்படும் சோர்வு, இது இந்தியாவில் பெரும்பாலும் மன அழுத்தம் அல்லது உணவு பழக்கத்தால் வருவதாக கருதப்பட்டு கவனிக்கப்படுவதில்லை. உங்கள் மாதவிடாய் சுழற்சியில் 2 அல்லது 3 முறை மாற்றம் தெரிந்தால் மகப்பேறு மருத்துவரை அணுகுவது அவசியம். நார்த்திசுகள் கவனிக்கப்படாம விட்டா என்ன நடக்கும்? இதன் முக்கிய விளைவு இரும்புச்சத்து குறைபாட்டு இரத்த சோகை. இந்தியாவில் இது சரியாக கணிக்கப்படவில்லை. இந்தியால பல லட்சக்கணக்கான பெண்கள் அவர்களுக்கு நார்த்திசு இருப்பது கண்டறியப்படாமலேயே ஆண்டுகளாக இரும்பு மாத்திரைகள் எடுத்துக்கொண்டு ஹீமோகுளோபின் அளவு 7, 8, 9 கிராம் டெசிலிட்டராகவே உள்ளது. கடுமையான இரத்த சோகை என்ற கடுமையான சோர்வு, சிறிது முயற்சியிலேயே மூச்சு திணறல் மற்றும் கர்ப்ப காலத்தில் கடுமையான அபாயம் ஏற்படும். பெரிய நார்த்திசைகள் கருப்பை உள்ளகத்தை மாற்றலாம். இது கர்ப்பம் தரிக்க ஒரு பெரிய தடையாகும். இதை சோதிப்பது அவசியம். மேலும் வாழ்க்கை தரமும் பாதிக்கப்படுகிறது. இது மருத்துவ ஆய்வுகளில் தெரிவதில்லை. பயணங்கள், திருமணங்கள் என அனைத்தையும் மாதவிடாய் நாட்களை வைத்தே திட்டமிட வேண்டியுள்ளது. சிகிச்சை பெறாததை சாதாரணமாக கருதுவதால் வாழ்க்கை சுருங்குகிறது. நார்த்திசுகள் பற்றிய சில தவறான நம்பிக்கைகள் இதோ. நார்த்திசுகள் புற்றுநோயாக மாறும் என்பது ஒரு நம்பிக்கை. நார்த்திசுகள் புற்றுநோயற்று வளர்ச்சிட மிகவும் பெரும்பாலான நார்த்திசுகளுக்கு புற்றுநோயாக மாறும் அபாயம் இல்லை. லையோமயோசார்கோமா எனப்படும் மிகவும் அரிதான ஒரு கருப்பை புற்றுநோய் உள்ளது. இது சில நேரங்களில் ஸ்கேன் செய்யும் போது நார்த்திசுகளில் இருந்து வேறுபடுத்த கடினமாக இருக்கலாம். ஆனால் இது முற்றிலும் வேறு ஒரு நிலை, நார்த்திசு புற்றுநோயாக மாறியது அல்ல. இங்கு செய்ய வேண்டியது தவிர்ப்பதல்ல, அதற்கு எதிராக இருப்பதே. ஒரு நிபுணர் பெரும்பாலும் உண்மையான நற்பண்புள்ள நார்த்திசு என்பதை உறுதிப்படுத்துவார். இது கையாளக்கூடியது. உங்களுக்கு குழந்தைகள் பிறந்துவிட்டால் என்றா கருப்பையை அகற்றிவிடலாம் என்பது இந்தியாவில் நிலவும் ஒரு முக்கியமான தவறான கருத்தாகும். இங்கு பெண்ணின் மருத்துவ முடிவுகளை கணவர், மாமியார் போன்ற குடும்பத்தினர் நல்ல நோக்கத்துடன் அல்லது தெரியாமல் பெரும்பாலும் எடுக்கிறார்கள். ஆனால் கருப்பை நீக்கம் என்பது சிகிச்சைகளில் கிடைக்கக்கூடிய பல விருப்பங்களில் ஒன்று மட்டுமே. மருந்துகள், அறுவை சிகிச்சை இல்லாம நார்த்திசுகளை சுரங்க செய்யும் குறைந்தபட்ச தலையீடு முறைகள் மற்றும் கருப்பையை முழுமையா பாதுகாத்து நார்த்திசுகளை மட்டும் அகற்றும் மயோமெக்டமி ஆகியவை உள்ளன. உங்கள் வயது, அறிகுறிகள், கருத்தரிப்பு திட்டம் மற்றும் விருப்பங்களுக்கு ஏற்ப பல தேர்வுகள் உள்ளன. இந்த முடிவு தகவல் அறிந்த உங்களின் முடிவாக இருக்கட்டும். கருப்பை அகற்றுதல் உங்களை முதிர்ந்தவராக காட்டும் என்றும் பெண்மை, ஆசை மற்றும் சக்தியை இழக்க செய்யும் என்றும் கூறப்படுகிறது. இந்த நம்பிக்கை பல பெண்கள் தங்க வாழ்க்கை தரத்தை மாற்றக்கூடிய ஒரு அறுவை சிகிச்சையை பற்றி பயப்பட செய்து தீவிரமான பாதிப்பை ஏற்படுத்துகிறது. மாதவிடாய் நின்றிராத பெண்களில் கருப்பை கட்டி அறுவை சிகிச்சையின் போது கருப்பைகள் காக்கப்படுகின்றன. இவை ஹார்மோன்களை தொடர்ந்து உற்பத்தி செய்வதால் ஹார்மோன் சுழற்சி முன்போலவே இருக்கும். இதனால் முன்கூட்டிய முதிர்ச்சி, வெப்ப காய்ச்சல் அல்லது பாலுணர்ச்சி பாதிப்புகள் ஏற்படாது. மாதவிடாய் மட்டும் நிரந்தரமாக நிற்கும். பல ஆண்டுகள் அதிக இரத்தப்போக்கு மற்றும் கடுமையான சோர்வோடு போராடிய ஒரு பெண்ணுக்கு இது ஒரு இழப்பாவே தெரியாது. இது ஒரு சுதந்திரமாகவே அனுபவிக்கப்படுகிறது.
சிகிச்சை அல்ட்ராசவுண்ட் மூலம் தொடங்கப்படுகிறது. சில சமயம் எம்ஆர்ஐ மூலம் கட்டியின் எண்ணிக்கை, அளவு மற்றும் இடத்தை உங்கள் தனிப்பட்ட அறிகுறிகளுடன் ஒப்பிட்டு வரைபடம் தயாரிக்கப்படுகிறது. முதுநில மருத்துவ மேலாண்மை GnRH அனலான். இந்த மருந்து அறுவை சிகிச்சைக்கு முன் கட்டிய சுருங்க செய்கிறது. புரோஜெஸ்டெரோன் மருந்துகள் அதிக மாதவிடாய் இரத்த போக்குக்கு லெவோனார்ஜெஸ்ட்ரல் ஐயோடி மற்றும் ஹார்மோன் இல்லாத விருப்பமான டிராலெக்சாமிக் ஆசிட் போன்றவை உள்ளன. மெனோபாஸ் அருகில் உள்ள பெண்களுக்கு மருத்துவ முறையில மேலாண்மை செய்வது சிறப்பாக பொருந்தும். ஏனெனில் ஈஸ்ட்ரோஜன் குறையும் போது கட்டு இயற்கையாகவே சுருங்கும். இரண்டாவது நிலை என்பது கருப்பை ஆர்டெரியம் பொலிசேஷன். இதில் கட்டிக்கு இரத்தம் வழங்கும் நரம்புகள் படப்பார்வையில் வழிநடத்தி அடைக்கப்படுகின்றன. இதனால் அறுவை சிகிச்சையோ அல்லது கருப்பையை அகற்றாமலோ கட்டி சுருங்குகிறது. மூன்றாவது நிலை மயோமெக்டமி. இது கருப்பையை பாதுகாத்து கட்டிகளை அகற்றும் முறையாகும். கருத்தரிக்க விரும்பும் பெண்களுக்கு இது விருப்பமான வழியாகும். மற்றும் கடைசி நான்காவது நிலை குடும்பம் முடிந்த பெண்களுக்கு மற்றும் பிற முறைகள் நிவாரணம் தரவில்லை என்றால் ஹிஸ்டரெக்டமி. ஹிஸ்டரெக்டமி என்றால் என்னவென்றால் இதில் நாம் கருப்பையை அகற்றுகிறோம். ஓஃபரெக்டமி என்றால் முட்டையை அகற்றுகிறோம். இரண்டு வெவ்வேறு அறுவை சிகிச்சைகள். இந்தியாவில் இந்த சொற்கள் வழக்கமாக குழப்பப்படுகின்றன. கட்டி தொடர்பான சூழல்ல ஹிஸ்டரெக்டமி செய்யும் போது முன் மெனோபாஸ் பெண்களில் பெரும்பாலும் முட்டையை பாதுகாக்கிறோம். ஹார்மோன் சுழற்சி தொடர்கிறது. அறுவை சிகிச்சையால் மெனோபாஸ் ஏற்படுவதில்லை. குடும்பங்கள் எல்லாவற்றையும் அகற்றிவிட்டோம்னு சொல்வார்கள். அவர்கள் பெரும்பாலும் ஹிஸ்டரெக்டமி குறித்து தான் சொல்கிறார்கள். இதில் முட்டைகள் உண்மையில் பாதுகாக்கப்படுகின்றன. ஒரு முழு ஹிஸ்டரெக்டமி என்றா கருப்பையும் கருப்பை வாயையும் அகற்றுவது. சப்டோட்டல்னா கருப்பை வாயை விட்டு விடுகிறோம். அறுவை சிகிச்சை முறைகள் அது வயிற்று வழியாகவோ லாபரோஸ்கோபி அல்லது யோனி வழியாகவோ இருந்தாலும் மீட்பு நேரத்தில் பெரிதும் தாக்கம் செய்கிறது. லாப்ரோஸ்கோபி அல்லது யோனி வழி அறுவை சிகிச்சையில 1 முதல் 2 வரை நாட்களில் வீடு திரும்பலாம். இது ஃபைப்ராய்ட்களின் அளவு, உடல் அமைப்பு மற்றும் அறுவை சிகிச்சை நிபுணத்துவத்தை பொறுத்தது. ஒரு மகப்பேறு மருத்துவர் எப்போது ஹிஸ்டரெக்டமி பரிந்துரைக்கிறார்? பல காரணிகள் ஒன்றா சேரும் போது குடும்பம் முடித்துவிட்ட ஒரு பெண் மருத்துவ சிகிச்சையோ அல்லது குறைவான தலையீடு கொண்ட அறுவை சிகிச்சையோ மூலம் தீர்வு கிடைக்காத, வாழ்க்கையை பெரிதும் பாதிக்கும் அறிகுறிகள் இருந்தாதான் பரிந்துரைக்கப்படுது. பல அல்லது மிகப்பெரிய ஃபைப்ராய்டுகள் இதில் மயோமேக்டமி தொழில்நுட்ப ரீதியாக சிக்கலாக இருக்கும், அல்லது முந்தைய மயோமேக்டமிக்கு பிறகு மீண்டும் உருவான ஃபைப்ராய்டுகள். கருப்பை கர்ப்பம் 16 முதல் 20 வார அளவுக்கு பெரிதாக இருப்பது. ஹிஸ்டரெக்டமி என்பது சிகிச்சை பயணத்தின் முடிவில் வரும் பரிந்துரை, ஆரம்பத்தில் அல்ல. இது ஒரு தோல்வி அல்ல. சரியான நபருக்கு இது ஒரு முடிவான தீர்வு. ஹிஸ்டரெக்டமிக்கு பின்வரும் விளைவுகள் மற்றும் மாற்றங்களை அறியுங்க. ஹிஸ்டரெக்டமி என்பது ஒரு பெரிய அறுவை சிகிச்சை. இதன் அபாயங்கள் இரத்தப்போக்கு, தொற்று, மயக்க மருந்து சிக்கல்கள் மற்றும் அருகில் உள்ள உறுப்புகளுக்கு ஏற்படும் காயங்கள். சிறுநீர்ப்பை, யூரேட்டர் மற்றும் மலக்குடல் கருப்பைக்கு அருகேயே உள்ளன. லாப்லாஸ்கோபி அல்லது யோனி முறையில் 1 முதல் 2 வரை நாட்கள்ல டிஸ்சார்ஜ் ஆகலாம். 2 முதல் 3 வரை வாரங்கள்ல இயல்பு திரும்பலாம். வயிற்று முறையில 3 முதல் 6 வரை வாரங்கள் ஆகும். ஃபைப்ராய்டு ஹிஸ்டரெக்டமிகள்ல பொதுவாக முட்டையவைகள் பாதுகாக்கப்படுவதால் ஹார்மோன் சுழற்சி தொடரும். அறுவை சிகிச்சையால் மெனோபாஸ் ஏற்படாது. சூடான வியர்வை எதுவும் இல்ல. பாலியல் ஆர்வம் பாதிக்காது. இயற்கை மெனோபாஸ் சரியான வயதிலேயே வரும். அறுவை சிகிச்சையால் முந்தாது. 3 முதல் 6 மாதங்களில் ஆய்வுகள் ஆற்றலும் மனநிலையும் மேம்படுவதை காட்டுகின்றன. நீடித்த ரத்த சிதைவு தீர்க்கப்படுகிறங்க. வலி மறைஞ்சு விழுகிறது. அவள் இனி ஒரு நோயை நிர்வகிக்க வேண்டிய அவசியம் இல்ல. வாழ்க்கை தரன் கணிசமா உயர்கிறது. அவ வெறும் வாழ்ந்தா. பல ஆண்டுகளாக அதிக இரத்த போக்கால் சோர்வாகவும் இரும்பு சத்து குறைவாகவும் இருந்தா அதை ஏற்காதீர்கள். அதிக இரத்த போக்கு உங்கள் இயல்பல்ல. சோர்வும் இரும்பு சத்து குறைபாடும் உங்கள் இயல்பு அல்ல. இவை அறிகுறிகள். இதற்கு காரணங்கள் உள்ளன. அவற்றை கண்டறிந்து சிகிச்சை பெறலாம். உங்களுக்கு மதிப்பீடு தேவையெனில் பிராக்டோவில் ஒரு மகப்பேறு மருத்துவரிடம் தனிப்பட்ட ஆலோசனை பெறலாம். அவர்கள் இதை விளக்கி உடனே நடவடிக்கை எடுக்க உதவுவார்கள். சரியான பரிசோதனை செய்து காரணத்தை கண்டறிந்து சிகிச்சை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு உதவி இருந்தால் பகிருங்கள். முக்கியமான ஆரோக்கிய ஆலோசனைகளை தொடர்ந்து பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்துங்கள்.